இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸசைசஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ட் ப்ரெக்னன்சி முடிச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா லேடிஸ்க்கு அது நார்மலாக இருந்தாலும் சி செக்ஷனாக இருந்தாலும் பேக் பெயின் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களா நீங்கள் அப்போது இந்த எக்ஸசைசஸை நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது உங்களோட பேக் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் உங்களுக்கு அந்த பெயினும் இல்லாமல் போயிடும். ஸோ அதுக்கு நீங்கள் எதர் உங்கள் பெட்லேயும் இது பண்ணலாம், இல்லை கீழே ஒரு மேட் போட்டு இப்படி உட்காந்துக்கோங்க. ஸோ உங்களோட பாம் வந்து ஷோல்டருக்கு நேராக இருக்கணும், உங்களோட நீ வந்து உங்கள் ஹிப்புக்கு நேராக இருக்கணும். ஸோ இந்த பொசிஷனில் மெதுவாக நெக் அப் பண்ணும்போது உங்கள் ஹிப்பை கீழே கொண்டு போங்க. நெக் டவுன் பண்ணும்போது உங்கள் ஸ்பைன் ஹஞ்ச் பண்ணணும். மேலே பார்க்கும்போது இன்ஹேல், கீழே பார்க்கும்போது எக்ஸேல். இந்த மூமெண்ட் வந்து உங்களோட ஸ்பைனில் மட்டும்தான் நடக்கணும். ரிலாக்ஸ். இது 20 of 2 sets பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மெதுவாக போய் அப்படியே ஹீலில் இப்படி உட்காந்துட்டு அப்படியே ஃப்ரண்ட்டில் வரணும். ஸ்டார்ட். இப்படி உட்காரும்போது கை நல்லா ஃப்ரண்ட்டில் ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஓகே, ரிலாக்ஸ். இப்போ ஒரு கையும் ஆப்போசிட் காலும் தூக்கி ஹோல்ட் பண்ணும். கையே உங்களோட அப்பர் பாடி அண்ட் தென் லெக் எல்லாமே ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும். ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். ரிலாக்ஸ். சேஞ்ச் யுவர் சைட். ரிலாக்ஸ். இப்போது லை டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ 2 காலும் மடக்கி வச்சுட்டு 2 கையும் சைடில் வச்சுட்டு நல்லா ஹிப்பை வந்து மேலே லிஃப்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படி லிஃப்ட் பண்ணும்போது உங்களோட வயிறை வந்து நல்லா ஸ்குவீஸ் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் தென் உங்கள் பட்டையும் நல்லா ஸ்குவீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். ஸோ இதை வந்து ஒரு 30லேருந்து 45 செகண்ட்ஸ் வரைக்கும் அப்படியே நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். 3 to 4 டைம்ஸ் வரைக்கும் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணும்போது உங்கள் பேக்கில் இருக்கிற எல்லா மசில்ஸும் அண்ட் தென் உங்களோட கோர் அப்டமன் மசில்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். Relax. One more time. Lift up. ரிலாக்ஸ். இப்போ 2 காலும் நல்லா இப்படி 90 டிகிரி லிஃப்ட் பண்ணிக்கணும். இதில் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். Relax. One more set. Repeat. Relax. ஸோ இந்த எக்ஸசைசஸை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணி முடிக்கும் போதே உங்களுக்கு வந்து பேக் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் ஆன மாதிரி ஒரு ரிலாக்ஸ்ட் ஃபீலிங் கிடைக்கும். ஸோ எவ்ரிடே இது 2லேருந்து 3 வாட்டி நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது உங்களோட பேக் மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அட் த சேம் டைம் உங்களுக்கு பெருசாக வந்து அதில் வந்து இம்பாக்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ எவ்ரிடே இதை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் பேக்கை ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. தேங்க்யூ.